மீண்டும் அதானி குறித்தான ஒரு ஊழல் செய்தி இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. சரி, இந்த செய்தி அப்படிங்கிறது அவங்க வழக்கமாக ஊழல் செய்திருக்காங்க. இது குறித்தான ராகுல் பேசுகிறாரு, அதுக்கு கவுண்டர் வந்து மோடி பேசிகிட்டு இருக்காரு. மோடி பேசி கொண்டு இருப்பதற்கான பதிலனை திருப்பி ராகுல் பேசுகிறார். இப்படி அதானி குறித்தான பல்வேறு விதமான செய்திகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் தற்போது வந்திருக்கக்கூடிய செய்தி என்பது சூழலில் சார்ந்து இருக்கக்கூடிய பார்வைகளும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஸோ அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். நண்பர்களே, 2014ஆம் ஆண்டு தமிழகத்தில் காட்டுப்பள்ளியில் அதானி துறைமுகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து ஏறத்தாழ 6000 மெட்ரிக் டன் அளவிலான நிலக்கரி வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இந்த இறக்குமதி செய்யப்பட்ட இந்த சம்பவம் தான் இப்போது பேசுபொருளாக ஆகியிருக்கு. இந்தியாவில் இந்த மாதிரி இறக்குமதி செய்வதில் ஏற்படக்கூடிய கரப்ஷன், அது சார்ந்து இருக்கக்கூடிய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இது குறித்தான பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகள், வழக்குகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து கொண்டு தான் இருக்கிறது. தற்போது ஒரு அமைப்பு ஒரு ஆய்வு வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2014ஆம் ஆண்டு காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் அதானி சார்பாக வந்து ஏறத்தாழ 6000 மெட்ரிக் டன் அளவிலான நிலக்கரி வந்து இறக்குமதி செய்யப்பட்டது. இந்த மெட்ரிக் டன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் அளவுக்கான அவங்க விலை நிர்ணயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஏறத்தாழ $92 அமெரிக்கா ரூபாய் மதிப்பு சார்ந்திருக்கக்கூடிய $92 வந்து அவங்க விலை நிர்ணயம் செய்கிறாங்க. ஆனால் ஆக்சுவல் இந்தோனேஷியாவிலேருந்து இவங்க வாங்கின அந்த நிலக்கரியினுடைய மதிப்பு என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $28 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஏறத்தாழ 3 மடங்கு அதிகமாக இங்கே நம்ம ஊருக்கு இந்த நிலக்கரியை அவங்க விற்பனை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது விஷயம் வெளியே வந்திருக்கு. சரி, இதில் இந்த ஒரு ஊழல் நடந்திருக்கு, இதில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு புகம் இருந்தாலும் இதில் இன்னொரு சைடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதனுடைய சுற்றுச்சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய பாதிப்புகள். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம் என்றால், அதானி வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய நிலக்கரியை வாங்குகிறாங்க. அந்த நிலக்கரியினுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 கிலோவுக்கு ஏறத்தாழ வந்துட்டு 3600 கலோரிஸ் இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஆனால் நமக்கு இங்கே விற்பனை செய்கின்ற போது நம்ம டான்ஜெட்கோ, அதாவது தமிழ்நாட்டுக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய அமைப்புக்கு அவங்க விற்பனை செய்கின்ற போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப ஹை குவாலிட்டியாக இருக்கக்கூடிய நிலக்கரி அப்படின்னு சொல்லி இங்கே விற்பனை செய்திருக்கிறார்கள். சரி, இதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தரத்தை வந்து போலியாக செய்திருக்கிறார்கள், அதன் மூலமாக ஊழல் செய்திருக்கிறார்கள், ரொம்ப தரமற்ற ஒரு பொருளை வந்து ரொம்ப தரமான பொருள்னு சொல்லி செஞ்சுருக்காங்க அப்படின்னு நம்ம சாதாரணமாக அது வெறும் ஒரு கரப்ஷன் சார்ந்து இருக்கக்கூடிய வழக்காக மட்டும் நம்ம வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. இதில் அடுத்தபடியாக சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சீர்கேடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த தரக்குறைவாக இருக்கக்கூடிய இந்த நிலக்கரியை நம்மளுடைய தெர்மல் பவர் ஸ்டேஷனில் போட்டு எரிக்கின்ற போது அதிகப்படியான சாம்பல்கள் வெளியேறும், அதிகப்படியான காற்று மாசு உண்டாகும். அப்போ வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இதுதான் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. 2014 இப்படி இறக்குமதி செய்யப்பட்ட காட்டுப்பள்ளியில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த எண்ணூர் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த நிலக்கரியில் பெரும்பான்மையான பங்கு வந்து பார்த்திங்கன்னா வடசென்னையில் இருக்கக்கூடிய தெர்மல் பவர் ஸ்டேஷன் தான் போயிருக்கு. ஸோ அங்கே இந்த ரொம்ப மலிவாக இருக்கக்கூடிய இந்த போதுமான தரம் இல்லாத இந்த நிலக்கரியை அதிகமாக எரிப்பதன் காரணமாக அதிகப்படியான மாசு அப்படிங்கிறது உண்டாக இருக்குது. ஏன்னா இந்த கலோரிஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கும் போது உங்களுக்கு ஹீட் வந்து அதிகமாக கிடைக்காது. அப்போ அதிகப்படியான நிலக்கரியை நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும். அப்போ அதிகப்படியான நிலக்கரியை பயன்படுத்தும் போது அதில் அதிகப்படியான சாம்பல்கள் உண்டாகும். இந்த அதிகப்படியான சாம்பல்கள், ஆஷஸ்ன்னு வந்து சொல்லுவாங்க, இந்த சாம்பல்கள் அந்த பகுதியில் எங்கேயுமே படர்ந்திருக்கிறது. பலவேற்காடு சார்ந்திருக்கக்கூடிய நீர்நிலைகளில் எங்கேயுமே இந்த சாம்பல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் பிரத்யேகமான ஒரு மீன் வகையை, இந்த இறால் மீன் வகையை இருக்குது, சாம்பல் நிறத்தில் இருக்கக்கூடிய இறால் அப்படிங்கிறது இருக்குது. அந்த பகுதியில் கூட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. ஒரு ஊரையே காலி செஞ்சு இருக்கக்கூடிய செம்பாக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது. அந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா இந்த அனல் மின் நிலையம் பக்கத்தில் தான் இருக்குது. இந்த சாம்பல்கள் ஏற்படுத்துகின்ற பாதிப்பின் காரணமாக அந்த பகுதியில் மக்கள் வாழ முடியாமல் இடம்பெயர்ந்து போயிட்டாங்க. யாருமே இன்றைக்கி அந்த பகுதியில் வந்து இல்லை. அப்போ தொடர்ச்சியாக வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இந்த நிலக்கரியை எரிப்பதனால், இந்த அனல் மின் நிலையங்களை செயல்படுவதன் காரணமாக அந்த பகுதியில் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு உண்டாகி கொண்டு வருகிறது. இது குறித்தான வழக்குகள் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் முன்பாகவும் இருக்குது. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களை ஃபைன் பண்ணியிருக்காங்க.
வருஷத்துக்கு 1,50 கோடி ரூபா ஃபைன் பண்ணுற அளவுக்கான சம்பவங்கள் எல்லாமே நடந்திருக்கு. தொடர்ச்சி அப்படியான ஃபைன் அந்த பகுதியில் நிறைய போடுறாங்க. அதையும் மீறி தான் இந்த அனல் மின் நிலையம் செயல்பட்டு கொண்டுகிறது. ஆனால் இதில் அடிப்படையாக இப்போ நமக்கு தெரிய வந்திருக்க விஷயம்னா, இவங்க பயன்படுத்தக்கூடிய ரா மெட்டீரியலே ரொம்ப மலிவானது, அதுவே சூழலுக்கு ஆபத்தானது. காற்று மாசின் காரணமாக வருடந்தோறும் ஏறத்தாழ வந்துட்டு 2 லட்சம் மக்கள் இந்தியாவில் இறந்து போகிறார்கள் அப்படின்னு லான்செட் மேகசின் வந்து ஒரு ஆய்வறிக்கையில் வந்து சொல்கிறாங்க. அப்போ காற்று மாசு சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது வட சென்னையில் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணமாக என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனல் மின் நிலையங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருக்கின்றது. அங்கே அதிகப்படியான ரெட் கேட்டகரிஸ் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸுமே இருக்குது. அது ஒரு முக்கியமான காரணி. கூடுதலாக இந்த அனல் மின் நிலையம் இதுவுமே ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. இதனுடைய பாதிப்புமே அந்த பகுதியில் இன்னும் அதிகமாகவே இருக்கிறது. இப்போ நமக்கு என்ன தெரியும், கூடுதலான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன தெரிஞ்சிருக்குன்னா, அதானி நிறுவனங்கள் போல் செய்யப்படுகின்ற இந்த நிறுவனங்களோட ஊழல் இது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போவும் ஒரு மலிவான ரொம்ப மோசமான தரத்தில் இருக்கக்கூடிய நிலக்கரியை தெரிந்தே வாங்கி அதை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். இதில் சில அதிகாரிகளுக்கும் கூட்டு இருக்குது, அரசு சார்ந்து இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான தகவலுமே வந்து சொல்கிறாங்க. வந்து அப்போ 2014 இந்த சம்பவம் நடந்திருக்கு. 2014 இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. இந்த ஆய்வறிக்கை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2014 பிப்ரவரி மாதம் இப்படி ஒரு கப்பல் வந்திருக்கு. அந்த கப்பலில் 6000 மெட்ரிக் டன் அளவிலான இந்த மாதிரி நிலக்கரி இறக்குமதி செஞ்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு நிகழ்வல்ல, இந்த மாதிரி ஏறத்தாழ 23 நிகழ்வுகள் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 23 வாட்டி இந்த நிலக்கரியை இறக்குமதி செஞ்சுருக்காங்கன்னு நமக்கு வந்து தெரியுது. அந்த இது எவ்வளோ மோசமானது, அதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறதுக்கான கணக்குகளை நமக்கு வந்து தெரியாது. இந்த விஷயங்கள் கூட நம்மளுடைய டான்ஜெட்கோ மாநில அரசாங்கத்தின் கீழாக செயல்படக்கூடிய மின்சாரத்துறை சார்ந்திருக்கக்கூடிய இந்த மின்சாரத்துறை, இந்த துறையினுடைய அதிகார அமைப்பிலிருந்து பெறப்பட்ட சில டேட்டாஸ், அதே போல் இந்தோனேஷியாவிலிருந்து பெறப்பட்ட டேட்டாஸின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருது. ஆனால் இன்னும் அதிகப்படியான பாதிப்புகள் இங்கே இருக்கலாம், இன்னும் அதிகப்படியான ஊழல் நடந்திருக்கலாம், இன்னும் அதிகப்படியான நிலக்கரியை இவர்கள் இறக்குமதி செய்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுது. இந்த விஷயங்கள் நடப்பதை வந்து பார்த்திங்கன்னா 2016ஆம் ஆண்டு டைரக்டரேட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ரெவென்யூ அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வு செய்து அதானி நிர்வாகத்தை வந்து விசாரிக்க வேண்டும், இவங்களுடைய டிரான்சாக்ஷனை விசாரிக்க வேண்டும். ஏனென்றால் இவங்க இந்தோனேஷியாவிலேருந்து இங்கே இறக்குமதி செய்கிறாங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் டேரெக்டாக இவங்க கிரியேட் பண்ணுறதில்ல. அவங்க எப்படி கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த இந்தோனேஷியாவோட இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்து வேறு நாடுகளுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வர மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய இந்த பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டாலும் இதனுடைய இன்வாய்ஸஸ், இதோட சார்ந்திருக்கிற பில் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் ஐலாண்ட்ஸ்க்கு வந்து போகுது. அங்கேருந்து சிங்கப்பூர்லேருந்து அதுக்கப்புறம் சென்னை, இப்படி பல்வேறு நாடுகளுக்கு தொடர்ச்சியாக இவை கடத்தப்பட்டு பின்பு தான் இந்தியா வந்து சேர்கின்றது. அப்போ இதற்கு பின்பாக பெரிய அளவிலான முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்கம் டேக்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க இது குறித்தான ஆய்வுகளை மேற்கொள்கிறாங்க. அப்போ இது விசாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அந்த நோட்டீஸ்க்கு அகெயின்ஸ்டாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. அங்கே இந்த அதானியை வந்து விசாரிக்கக்கூடாதுன்னு நிறுத்தி வைக்கிறாங்க. அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க அப்பீல் செய்கிறாங்க. இந்த கேஸ் வந்து பெண்டிங்காக இருக்குது. ஸோ 2016 இப்படியான சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் வந்து தெரிந்து வைத்திருக்கார்கள், ஆய்வை மேற்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றளவில் போதுமான நடவடிக்கை இல்லை. தொடர்ச்சியான இப்படியான மலிவாக இருக்கக்கூடிய நிலக்கரி தான் இந்த அனல் மின் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. ஸோ தொடர்ந்து இந்தோனேஷியா போன்ற நாடுகளிலிருந்து இந்த மாதிரி வந்து மலிவாக இருக்கக்கூடிய நிலக்கரி தான் தொடர்ச்சியாக இறக்குமதி செய்யப்படுகின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்குது. அப்போ மக்கள் உயிருக்கு நாம் என்ன மதிப்பளிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த ஊழலுக்கு பின்னால் இருப்பது என்பது வெறுமனே பொருளாதாரம் சார்ந்த இழப்பு மட்டும் அல்ல, அந்த பகுதி சார்ந்திருக்கக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் வடசென்னை சார்ந்திருக்கக்கூடிய சாதாரண ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரம் தான் என்பதையும் கூடுதலாக நாம் எடுத்து பார்க்க வேண்டும். எனவே அத்தகைய சிந்தனைகள் உங்களுக்கும் வரும் நம்புகிறேன். நன்றி.